வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, வார ராசி பலன். அதாவது தனுசு ராசிக்கான வார பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். மார்ச் மாதம் 22ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். தனுசு ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் வேலை செய்கிற இடத்துல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய வாரமாக தான் இந்த வாரம் அமையுது. இவங்களோட ஒரு நல்ல ஒர்க் எஃபிஷியன்சியெல்லாம் ஒரு நல்லபடியாக வெளிப்படும். உங்கள் திறமை நல்லபடியாக மேலதிகாரிகள்லாம் பார்ப்பாங்க, உங்களை நல்லா பாராட்டுவாங்க. அது இந்த வாரம் அதிகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும், புதிய கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். சின்ன சின்ன கொஞ்சம் ஸ்லோவாக டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், பட் டெஃபினட்டாக நடந்துடும். அதை பற்றி எந்த ஒரு கவலையும் இல்லை. கொஞ்சம் பொறுமையாக செயல்படுங்க, அது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமையும் வியாழக்கிழமையும் உங்களுக்கு ஒரு டெவலப்மெண்ட் டேவாக இந்த வாரம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பண வரவு பொறுத்தவரையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஒரு 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 பேலன்ஸ்டான இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிற வாரமாக தான் இருக்கும். ஒரு தொழிலில் ஒரு புதிய வருமானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். முன்னாடி டிலே ஆன பணம் எல்லாம் கொஞ்சம் திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே நேரங்களில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சின்ன பிஸ்னஸ்கள் நீங்கள் செய்கிற பிஸ்னஸில் சின்ன சின்ன ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் ட்ராவல் இல்லை ஃபேமிலி எக்ஸ்பென்ஸ் அது மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு இந்த வாரம் பொறுத்தவரையில் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் கொஞ்சம் பேலன்ஸ்டான ஒரு சந்தோஷமான சூழ்நிலை தான் இந்த வாரம் இருக்கும். ஒரு ட்ராவல் கூட செய்வீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபேமிலியில், அது உங்களுக்கு சான்சஸ் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. உறவினர்கள் கூட ஒரு நல்ல தொடர்பு ஏற்படும். குடும்பத்தில் ஒரு நல்ல செய்தி கிடைக்கிறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல நம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு முடிவும் ரெண்டு பேரும் பேசாமல் எடுத்துக்காதீங்க. அது ஒருத்தருக்கு பேசி நல்லபடியாக எடுத்தீங்கன்னா பேலன்ஸ்டாக இருக்கும். ஒரு நல்ல வளர்ச்சி நோக்கி போகும் தனுசு ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும். புதிய விஷயங்களை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கும். அதே மாதிரி இந்த வாரம் ஏதாவது ஒரு ட்ராவல் கொஞ்சம் தூரம் சின்ன டிஸ்டன்ஸ் போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கும். அதில் சின்ன சின்ன ஒரு டெவலப்மெண்ட் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கால் வலி, சோர்வு, கொஞ்சம் தூக்கம் குறையிறது மட்டும் இந்த வாரம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது கொஞ்சம் பேலன்ஸ்டாக பார்த்துக்கோங்க. அது பார்த்திங்கன்னா கரெக்டான நேரத்தில் கரெக்டான சாப்பாடு சாப்பிட்றது உங்களுக்கு ஒரு நல்ல ஹெல்த் மெயின்டெனன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹெவி ஃபுட்டு சாப்பிட்றது மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க இந்த வாரம் பொறுத்தவரையில். இந்த வாரம் பொறுத்தவரையில் அதிர்ஷ்டகரமான நாட்கள் பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையும் வியாழக்கிழமையும் அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்கும். நம்பர் 3 நம்பர் 3 அப்படிங்கிறது உங்களுக்கு லக்கி நம்பராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கலர் பொறுத்தவரையில் எல்லோ கலர் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான கலராக இந்த வாரம் இருக்கும் தனுசு ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும். பொதுவாக ஒரு புதிய புதிய வாய்ப்புகள் வரும். ஒரு நல்ல அறிவு வளர்ச்சி, ஒரு யோசனைலாம், ஒரு நல்ல தொழில் முன்னேற்றம், இதெல்லாம் இந்த வாரம் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி இந்த வாரம் காத்துட்ருக்கு. அது ஒரு நல்ல டெவலப்மெண்ட்டை நோக்கி உங்களை கொண்டு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது தனுசு ராசிக்காரர்கள் பொறுத்தவரையில். இதுதான் நான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி நீங்கள் இதை பொறுமையாக கேட்டதற்கு. இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இதை கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உபயோகமாக இருக்கும். ரொம்ப நன்றி. அடுத்த வாரம் மீண்டும் ராசி பலன் நிகழ்ச்சி வெள்ளிக்கிழமை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.